தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த செய்திக்காக காத்திருந்த வீடியோக்கு லைக்கை போட்டு இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான உதவி உங்களிடம்தான் உள்ளது என்ற பொன்மொழி இன்றைக்கி கிடைச்சிருக்கு. இன்று நாள் 167. இனி வரும் நாட்களை சரியாக பயன்படுத்துங்கள். நேற்று நிதிநிலை அறிக்கை பற்றி கூட்டத்தொடரில் பேசியிருக்காங்க. அதாவது தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டபடி துறை சார்ந்த செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதற்கு தேவைப்படும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் ஆலோசிச்சிருக்காங்க நேற்று. அப்போ நிதி ஒதுக்கீடு என்றாலும் உங்களுக்கு புரியும். பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக தேவைப்படும் காலி பணிகளுக்கு நிதி ஒதுக்கி தான் தேர்வு வைப்பாங்க. அதனால் தேர்வுக்கு தயாராகுங்க. வேறு என்ன செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையை ஒரு 20 நிமிஷம் செய்யுங்க. ஃபோனை தூரம் தூக்கி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். ஏன்னா மொபைலை வச்சுருந்தால் வேலை நடக்காது. மொபைலை ஓரமாக வச்சுருங்க. மொபைலை ஓரமாக வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச வேலை, அது உங்கள் கார்டனிங் பண்ணுறது, இல்லை வெளியில் நடக்கிறது, இல்லை ஒரு சமைக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் ஃபோனை தூரம் வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அடுத்த டிசிஷன் என்ன எடுக்கலான்றது புரியும். அரசு பள்ளியில் 20 ஸ்மார்ட் போர்டு வகுப்பறைகள் திறந்து வச்சுருக்காங்க ஓசூரில். அதன் பிறகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பெரிய கனவோடு வந்துள்ளார் அப்படின்ற ஒரு தகவலை யார் கொடுத்துருக்காருன்னா, பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தமிழக முதல்வர் விஜய் பெரிய கனவோடு வந்துள்ளார். மாணவர்கள் பிற்காலத்தில் வல்லவர்களாகவும் சாதனை படைக்கக்கூடியவர்களாகவும் வர வேண்டும். அப்துல் கலாம் கூறியது போல கனவுகள் மிக பெரிதாக இருக்க வேண்டும். நம் கனவுக்கு வானமே இல்லை. இது போன்ற தகவலை சொல்லி வச்சிருக்காரு நம்ம கண்ணப்பன் சார். அடுத்து, கல்வித்துறை உலகத்தரத்திற்கு உயர்த்த விரிவான செயல் திட்டம், முதல்வரிடம் பாலகுருசாமி அறிக்கை சமர்ப்பிப்பு. நேற்று தான் பார்த்தோம் நாம். இது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய முன்னாள் விசி அப்படின்ற ஒரு தகவல் பார்த்துருந்தோம். இந்த தகவலை நம்ம சிறப்பு செய்தியாக வேணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதை நம்ம சிறப்பு செய்தியாக எடுத்துடும். ஏன்னா ஆசிரியர்களுக்கான தொடர் தொழில்முறை பயிற்சிகளுக்காக ஆசிரியர் சிறப்பு அகாடமிகள் நிறுவப்பட்டுள்ளதல், பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் போன்ற செயல் திட்டங்கள் நிறையா இருக்குது. இந்த செய்தி சிறப்பு செய்தியாக வேணால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடுகளில் கணக்கெடுப்பு களப்பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு. பகுதி நேர பிஇ படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ படித்து பணியில் இருப்பவர்கள், டிப்ளமோ படித்து ஜாபில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட் டைம் பிஇ பண்ணலாம்னு சொல்லி தொழில்நுட்ப கல்வி இயக்குநருக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற கடைசி நாள் ஜூலை 12. புதிய கல்வியாண்டு நாட்காட்டி வெளியாவது எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. புதிய கல்வியாண்டு நாட்காட்டி எப்போ வரும்? இது அரசு பள்ளி தொடர்பான தகவல்கள் கண்டிப்பாக சீக்கிரத்தில் வந்துடும். காலை உணவு திட்டம் விரிவாக்கும். செப்டம்பர் 17 பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கப்படுகிறது. முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. மாணவர்களே இல்லாத ஒரு அரசு பள்ளி பணியில் ஒரே தலைமை ஆசிரியர். மாணவர்களே இல்லாத ஒரு இடத்துல ஒரே ஒரு தலைமை ஆசிரியர் தான் இருக்காது. எங்கே இருக்குன்னு திருவாடனை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை அருகே ஆதியாக்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களே படிக்காத நிலையில் தலைமை ஆசிரியர் மட்டுமே பணியாற்றுகிறார். இப்படி இருந்தால் தொடக்கப்பள்ளித்துறையில் எப்படி ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கும்? அதே போல் எஸ்ஜிடி தேர்வு எப்படி வரும்? அடுத்த தகவல், கிட்டத்தட்ட ஆயிஷா அகாடமிக்கு ஒரு 100 டீச்சர்ஸ் தேவைங்க. கடந்த 2023 இன்றைக்கி 2026 வரையும் நான் தேடுறேன். இது வரைக்கும் ஒரு 10 டீச்சர்ஸ் கூட ஸ்டாண்டர்டாக இல்லை. வருவாங்க போவாங்க. சார் நான் சர்வீஸ் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், உதவி பண்ணுறேன், நானும் உங்களோட சர்வீஸ் பண்ணுறேன்னு வருவாங்க. ஆனால் யாருமே ஸ்டாண்டர்டாக இருந்தில்ல. 6 வருஷமாக நானும் தேடிட்டு இருக்கேன். 100 டீச்சர்ஸ் தேவை. வேகந்த சொல்லிக்கலாம். இன்று வேகந்த என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு புரியும். என்னிடம் என் 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன். அந்த மாதிரி எனக்கும் ஒரு 100 டீச்சர்ஸ் வேணும். இந்த 100 டீச்சர்ஸ் கிடைச்சா தமிழ்நாட்டையே மாற்றி காட்ட வேண்டாம், அவங்கவுங்க வாழ்க்கையை ஒரு பொருளாதார அடிப்படையில் உயர்வடைய செய்யலாம். அவங்களுடைய அரசு பணி நியமனம் பெறுவதற்கு உதவி செய்யலாம், வழிகாட்டலாம். இந்த 100 ஆசிரியர்கள் யார்? டிஆர்பி தேர்வர்கள், அரசு பள்ளியில் பணி நாடுநர்களாக இருக்கிறவங்க. ஒரு 6 வருஷமாக தேடுறேன். இது வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டில் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. மற்றபடி டபுள் டிஜிட்டில் கூட நல்ல. உங்களுக்கு விருப்பம் வந்து ஆயிஷாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய இருக்குது. அடுத்த விஷயம், அபிஷேக் பானர்ஜியிடம் அமலாக்கத்துறை விசாரணை. இது என்னென்னா, ஆசிரியர் நியமனம் முறைகேடு நடந்திருக்கு. கொல்கத்தாவில் ஆசிரியர் நியமன முறைகேடு, அதுவும் தொடக்கப்பள்ளித்துறையில் ஆசிரியர் நியமனம் பண்ணது முறைகேடு நடந்திருக்கு. இறுதியாக தகவல் அறியும் உரிமை சட்டம் பயன்பட புதிய தொழிலாக மாறிவிட்டது. அதாவது மக்கள் தகவல் உரிமை சட்ட தகவல் கேட்டு அதை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்குறது ஒரு புதிய தொழிலாக மாறிச்சு. சுப்ரீம் கோர்ட்டு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் தெரியணும், இந்த பேப்பர் கட்டிங், நியூஸ் பேப்பர் கட்டிங் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஆயிஷா அகாடமியோட நியூஸ் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த சேனல் லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இருக்குது இல்லைங்களா, ஆயிஷா நியூஸ் 24/7 டெய்லி நியூஸ் ஜாப்ஸ் அப்டேட்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த சேனலை ஏற்கனவே 2500 பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு காலையிலே இந்த தகவல் கிடைச்சிரும். அதன் பிறகு வீடியோலும் பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நியூஸ் சேனலில் பார்த்துட்டே முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த தகவல் வேணும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது தொடர்பாக சிறப்பு செய்திகளாக பார்க்கலாம்.